ஹங் அசம்பிளி அப்படின்னா தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு வந்து வரலாற்றிலே காண முடியாத ஒரு விஷயமா இப்போ தொங்கு சட்டசபை அப்படிங்கிற நிலவரத்தை வந்து சந்திச்சிருக்கு. அதாவது தொங்கு சட்டசபை அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியில பாதிக்கு பாதி, அதாவது 234 பாதி 118, இந்த 118 சீட் வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து சிஎம் போஸ்டிங்ல வந்து உட்காருவாங்க. ஸோ இந்த 118 தொகுதியில யாருமே பெரும்பான்மையான தொகுதியை வின் பண்ணல அப்படின்னா, பாதி பாதி வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 118 சீட் வாங்குறதுக்கு இன்னும் எவ்வளோ சீட் தேவையோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்ற கட்சிகள் கூட அவங்க வந்து அலைன்ஸ் பேசுவாங்க. இல்லை அலைன்ஸ் பேசி மற்ற கட்சிகளில் இருக்க எம்எல்ஏ வந்து அவங்க வாங்கிட்டு அந்த 118 சீட் வாங்குற வரைக்கும் அவங்க அலைன்ஸ் பேசி கூட்டணி கட்சியாக மாறி இவங்க வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு வந்து உட்காருவாங்க. இதை தான் வந்து ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹங் அசம்பிளி வந்து யாரால முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நம்ம எலெக்ஷன் வந்து ஹங் அசம்பிளி ஆன உடனே இது வந்து கவர்னர் கைக்கு வந்து இந்த அத்தாரிட்டி வந்து போகும். அப்போ கவர்மெண்ட் வந்து அந்த யாருக்கு மெஜாரிட்டி அதிகமாக இருக்கணும் அவங்களை கூப்பிட்டு ஒரு 10 டேஸ்ல மெஜாரிட்டியை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. அந்த டேஸ்க்குள்ள மெஜாரிட்டி வந்து அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிஎம் போஸ்ட் போகும். இல்லை அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணல அப்படின்னா அதுக்கடுத்து யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்க கிட்ட பேசுவாங்க. ஸோ அவங்களும் இதுக்கு ஒத்து வரல அப்படின்னா, ஸோ இந்த 10 டேஸ்க்குள்ள எதுவுமே நடக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்ப 6 மந்த்துக்குள்ள ரீஎலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ண வந்து வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது வந்து பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ள என்ன முடிவு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நாளைக்கு கூட தெரியலாம் யார் சிஎம் போஸ்டிங்கில் உட்கார போகிறாங்க, யார் கூட அலைன்ஸ் வைக்க போகிறாங்க, யார் சிஎம் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு கூடிய சீக்கிரமாகவே தெரியும். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.